மீனத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி, இல்ல கொலீகா இருந்தாலும் சரி, எந்த விதத்துல உங்களுக்கு அவங்க நட்பு இருந்தாலும் அவங்களை விடவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா விதத்துலயும் பிளஸ், எல்லா விதத்துலயும் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க தான் மீனராசி. பிரதிபலனா உங்களுக்கு பெருசா கிடைக்காது. உங்க ஏமாந்துதான் அவங்க யாரும் திருப்பி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அது தெரிஞ்சாலும்மா இப்போ ஒரு காலகட்டம் வந்துச்சு, ஒரு சூழ்நிலை வந்துச்சு. இப்ப நீங்க மீனராசி, நீங்க என்ன கேட்டீங்க, நான் ஹெல்ப்பே பண்ணல, ஆனா அடுத்து நான் உனக்கு கஷ்டம்னா கூட நீங்க ஹெல்ப் பண்ணுவேன். அதுதான் மீனத்தோட இயற்கையாவே நல்ல குணம் அப்படின்னு சொல்லலாம், குரு ஆதிக்கம் அப்படின்றதுனால. அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜென்ம சனி. ஏன்னா கும்பத்துல இருந்து சனி பகவான் மீனத்துக்கு தான் பயிற்சி ஆகிங்க. ஜென்ம சனி அப்படின் போது பொதுவாவே மீனத்துக்கு இருக்க பர்ஃபெக்ஷனான ஒரு குணம், ஒரு இன்டெலிஜென்ஸ், மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் உல்டாவா மாறும். காரணம் என்னன்னா சனி ஜென்ம சனியா வந்திருக்கிறதுனால மனதளவுலயும் உடல் அளவுலயும் மந்த நிலை அப்படின்றதுக்கும். ஜென்ம சனியா இருக்கிறதுனால நான் வந்து ரொம்ப புத்திசாலி தான், ஆனா இப்ப எனக்கு சனி ஜென்ம சனி உட்காந்தாலும் எனக்கு இன்னும் கிறுக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து என்ன பண்றேன், என்னை சுத்தி இருக்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் கட் பண்றேன், எல்லாரையும் தப்பா நினைக்கிறேன். இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவா இருக்க மீனத்தினோட கேரக்டர் குணாதிசயங்கள் கொஞ்சம் மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப மீனம் நம்ம வந்து ஜென்ம சனி